Good evening, aspirants. Welcome to Sparks Academy and welcome to third discussion of environmental engineering session. So in this session, we are going to discuss next 30 questions in environmental engineering. So before moving on to this session, let me ensure that my voice. Okay, so let's move on to the first question. Comment on the following statement as true or false. Statement 1 என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா independent settling tank are called Wisent type tanks or simply settling tanks that store sewage for a certain period and keep it in a complete rest அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Okay, so usually this primary settling tank, primary clarifier, intermittent settling tanks இதெல்லாம் Wisent types இது மாதிரிலாம் நிறைய மல்டிபிள் நேம்ஸ் இருக்கு இல்லையா. இந்த டேங்க் எல்லாமே சிம்பிளா வந்து நம்ம சீவேஜ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் for a certain period. That means detention time கொடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Yes, that is true. Next, statement true என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா in a continuous flow type of sedimentation tank, the flow velocity is sufficiently increased by providing sufficient length of the travel அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க என்ன ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா the flow velocity is sufficiently increased. நோமா whenever we are talking about this continuous flow type tank, the flow velocity is decreased. Okay, so intermittent அப்படிங்கும் போது we are giving a certain time to settle down these sludges that is present in a sewage, but continuously அப்படி கிடையாது. throughout the treatment அது வந்து sewage வந்து flow ஆயிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த டைம்ல எப்படி செட்டில் பண்ண வைக்கிறது அப்படின்னா either we can decrease the flow velocity, அது மூலமா செட்டில் பண்ண வைக்கலாம், and increase the length of a travel. Length of a travel எப்படி increase பண்ணலாம் அப்படின்னா by providing the baffle walls அப்படின்னு சொல்லுவாங்க. so if this is a setup, இப்போ இங்க இன்லெட் இருக்கு அப்படிங்கும் போது டேங்க் வந்து ஒரு 600 மீட்டர் 700 மீட்டருக்கு வந்து டிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியாது. அதுக்கு மேல போனோம் அப்படிங்கும்போது நமக்கு எக்கனாமிக்கலா இருக்காது. ஸோ கொடுத்திருக்க லென்த்ல ஐ நீட் டு இன்க்ரீஸ் தி லென்த் ஆஃப் டிராவல் அப்படிங்கும் போது நீட் டு ப்ரொவைட் இன்டீரியர் பேஃபல் வால்ஸ் லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி இன்டர்னல் பேஃபல் வால்ஸ் ப்ரொவைட் பண்ணீங்க அப்படிங்கும் போது த டிராவல் வில் பி லைக் திஸ். லென்த் ஆஃப் டிராவல் இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது, ஃப்ளோ வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுது. பை திஸ் மீன் வி கேன் மேக் த ஸ்லெட்ஜஸ் செட்டில் டவுன். Okay, so this is the process. So statement 2 நாம என்ன ட்விஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா here the flow velocity is sufficiently increased அப்படின்னு கொடுத்திருக்காங்க. That is not a real fact. So first question, the answer is B. Statement 1 is true and statement 2 is false. Okay, so let's move on to the next question. The flowing through velocity in an in-hoff tank should not exceed. So in-hoff tank அப்படிங்கிறது it's a secondary treatment that is given for a sewage and இது வந்து ஒரு anaerobic ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஏரோபிக் ட்ரீட்மெண்ட் அனரோபிக் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு செகண்டரி ட்ரீட்மெண்ட்டே 2 டைப்ஸா கிளாஸிஃபை பண்ணுவோம். ஏரோபிக் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கும் போது ட்ரிக்லிங் ஃபில்டர் பார்க்கலாம், ஆக்டிவேட்டட் ஸ்லெட்ஜ் ப்ராசஸ் பார்க்கலாம், ஆக்சிடேஷன் பாண்ட் பார்க்கலாம், ஹியூமஸ் டேங்க் பார்க்கலாம். பட் anaerobic ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படிங்கும் போது the major thing is one is septic tank, another one is in-hoff tank. In-hoff tankல இன்னொரு ஸ்பெஷல் திங் என்ன அப்படின்னா we have two compartments in an in-hoff tank. ஒன்னு வந்து aerobic compartment, இன்னொன்னு anaerobic compartment. யூஸ்வலா இப்போ செப்டிக் டேங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும் போது செட்டிலிங்கும் சரி டைஜஷனும் சரி ஒரே டேங்க்ல தான், ஒரே கம்பார்ட்மெண்ட்ல தான் நடக்கும். ஆனா இன்ஹாஃப் டேங்க் பொறுத்த வரைக்கும் we have 2 different compartments for settling as well as digestion. இதுல செட்டிலிங் அப்படிங்கிறது ஏரோபிக் கண்டிஷன்லயும் டைஜஷன் அப்படிங்கிறது அனரோபிக் கண்டிஷன்லயும் நடக்கும். ஓகே ஃபைன். இந்த இடத்துல அவங்க கொஸ்டின் கேட்டிருக்கிறது ஃப்ளோ த்ரூ வெலாசிட்டி எவ்வளோ இன்ஹாஃப் டேங்க்ல அப்படிங்கிறதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இட்ஸ் நத்திங் பட் 0.3 மீட்டர் பர் மினிட். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ கொஸ்டின்ஸ் இன்ஹாஃப் டேங்க் பேஸ் பண்ணி எப்படிலாம் வரலாம் அப்படின்னா 2 கம்பார்ட்மெண்ட்ஸ் எதில் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது வரலாம். வாட் இஸ் த டெப்த் பேஸ் பண்ணி வரலாம். 6 மீட்டர்ஸ் யூஸ்வலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிசைன் ஆஸ்பெக்ட்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸும் பார்த்துக்கோங்க.
கான்செப்ஷுவலான கொஸ்டின்ஸ், என்ன கண்டிஷன்ல அது பெர்சென்ட் ஆயிட்டு இருக்கு, அது செகண்டரி ட்ரீட்மெண்ட்டா டெர்ஷியரி ட்ரீட்மெண்ட்டா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. திஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேன் பி ஆஸ்க்ட். அதுக்கு அடுத்து கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இன் a sewage treatment process. Option A, anaerobic decomposition is more energy consuming as compared to the aerobic decomposition. Option B, retention time required for anaerobic decomposition is more as compared to the aerobic decomposition. Option C, anaerobic decomposition is more sensitive process as compared to the aerobic decomposition. So மாதிரி 3 different process வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ anaerobic decomposition, aerobic decomposition இதுக்கு என்ன மேம் எது வந்து மோஸ்ட்லி எங்க ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். anaerobic அப்படிங்கும் போது aerobic அப்படிங்கும் போது we prefer it for when the sewage contains low BOD. லோ பிஓடி எங்க இருக்கும், ஆர்கானிக் மேட்டர் கம்மியா இருந்தது அப்படின்னா எனக்கு ஆக்சிஜன் டிமாண்ட் கம்மி, அப்போ அந்த இடத்துல லோ பிஓடி இருக்கும். ஸோ எங்கெல்லாம் நம்ம சீவேஜ் எடுத்துக்கிட்டோம், அந்த சீவேஜ்ல வந்து இன்ஆர்கானிக் மேட்டர்ஸ் கண்டென்ட் தான் அதிகமா இருக்கு. ஒரு இண்டஸ்ட்ரியல் சீவேஜை பத்தி பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன், இன்ஆர்கானிக் தான் கண்டென்ட் தான் அதிகமா இருக்கு, ஆர்கானிக் கண்டென்ட் வந்து ரொம்ப மினிமலா இருக்கு அப்படிங்கும் போது we go for a aerobic treatment. aerobic treatmentனா இப்பதான் பார்த்தோம், ரொம்ப ரொம்ப மேஜர். ஃபர்ஸ்ட் வந்து நான் பிரைமரி ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் செகண்டரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன் மேம் நம்ம செகண்டரி ட்ரீட்மெண்ட் டைரக்டா கொடுக்க முடியாதா அப்படின்னா, when you talk about like trickling filter, activated sludge process, இது மாதிரிலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுல இருக்கிற மேஜர் பார்ட்டிகல்ஸ், ஓகே, கிரிட், இது மாதிரி விஷயங்கள்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபில்டர் மீடியாவுக்கு கொடுக்கணும். ஏன்னா இட் கிளாக்ஸ் தி பெட், ஓவரால் பெட். ஸோ ஹோல் டிசைன் பண்ண ப்ராசஸ், அது வந்து அட்டாச்சு க்ரோத் சிஸ்டமா இருக்கலாம், இல்லை சஸ் பண்ண க்ரோத் சிஸ்டமா இருக்கலாம், ரெண்டுமே இந்த இடத்துல இம்பாக்ட் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ இதனால நம்ம யூஸ்வலா பிரைமரி ட்ரீட்மெண்ட் கட்டு தான் செகண்டரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஆனா ஒரு எக்ஸெப்ஷன் என்ன அப்படின்னா செப்டிக் டேங்க்கு நம்ம வந்து பிரைமரி ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டோம். ஓகே, ஆல்ரெடி நான் அதை பத்தி டீட்டெயிலாக செஷன்ல சொல்லியிருந்தேன். ஸோ செஷன்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே, அந்த டெஸ்ட் வந்து மஸ்ட், யூ நீட் டு அனலைஸ் யுவர் ப்ரிப்பரேஷன் பார்ட், நம்ம வந்து சஃபிஷியண்டா ப்ரிப்பேர் பண்ணிருமா அப்படிங்கறத அனலைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களாமா, ஃபைன். ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் திஸ் டூ. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஏரோபிக் அப்படிங்கும் போது லோ பிஓடி கண்டென்ட் இருக்கு அப்படின்னா we go for aerobic, and for high BOD we go for anaerobic. Anaerobic decomposition is more energy consuming as compared to the aerobic decomposition. illa actually aerobic is consuming more. ஓகே, இங்க கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஏபிசி அப்படின்னு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதுல எதெல்லாம் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஓகே, retention time required for anaerobic decomposition is more as compared to the aerobic decomposition. So yes, because இந்த இடத்துல anaerobic decomposition எடுத்துட்டோம் அப்படிங்கும் போது it may take months, it may take years also, like 6 monthsல இருந்து 8 months வரைக்கும் மோஸ்ட் ப்ராபப்லி எடுத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கும் போது அது கொடுக்குற ரிடென்ஷன் டைமும் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2ல என்ன சொல்லியிருக்காங்க, retention time required for anaerobic decomposition is more as compared to the aerobic decomposition is absolutely right. அடுத்து see, anaerobic decomposition is more sensitive process as compared to the aerobic decomposition. Of course it is also true, because once அதுல evolve ஆகுற end of the product வந்து evolve ஆகுற gases like methane, CO2, இதெல்லாம் வந்து it's more sensitive. Moreover, high energy products are created. ஓகேங்களா, இங்க கிரியேட் ஆகுற மாதிரி சல்ஃபைட்ஸ், நைட்ரேட்ஸ், அது மாதிரி ஸ்டேபிளான ப்ராடக்ட்ஸ்லாம் கிரியேட் ஆகாது. அங்க அன்ஸ்டேபிளான ப்ராடக்ட்ஸ் வந்து கிரியேட் ஆக வாய்ப்புகள் அதிகம். இதனால anaerobic decomposition வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. These are the 2 reasons. ஒன்னு, dissolved gases நிறைய evolve ஆகுது. இன்னொரு விஷயம், unstable products வந்து நிறைய கிரியேட் ஆகும். This is the reason for making anaerobic decomposition as unstable reactions. Okay, so option B and C ரெண்டுமே கரெக்ட் தான் இந்த இடத்துல. Let's move to the next question. Which of the following application is associated with physical unit operation filtration in waste water treatment? So questionல physical unit operation அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்கான். யூனிட் ஆப்ரேஷனுக்கும் யூனிட் ப்ராசஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, யூனிட் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறதுல பிசிக்கல் ஃபோர்ஸஸ் இன்வால்வ் ஆயிருக்கும். என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? செடிமெண்டேஷன், ஓகே, பிசிக்கல் ஃபோர்ஸ் தான் இதுல இன்வால்வ் ஆயிருக்கு. ஸ்கிம்மிங் டேங்க், ஸ்கிரீனிங். So these are the treatments that involve only physical processes. Next, chemical reactions or biological reactions, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ட்ரிக்லிங் ஃபில்டர்ல பார்ப்போம். ஏன்னா ஆர்கானிக் மேட்டர் வந்து அதில் ஆக்சிடைஸ் ஆகுது,
இப்போ கிரிட் சாம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல முழுக்க முழுக்க பிசிக்கல் ஃபோர்ஸ் தான் இன்வால்வ் ஆகுது. ஸோ யூனிட் ஆப்ரேஷன் அப்படிங்கிற டேர்ம் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா when the treatment is carried out only by the physical forces. யூனிட் ப்ராசஸ் அப்படிங்கிற டேர்ம் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா when the treatment is carried out either by chemical reactions or either by biological reactions, we can say that particular treatment as a unit process. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது யூனிட் ஆப்ரேஷன். இதுல வந்து என்ன ரிமூவல் நடக்குது அப்படிங்கிறதான் கொஸ்டின். ரிமூவல் ஆஃப் ஃப்ளோரின் ரெசிடுவல்ஸ், ரிமூவல் ஆஃப் ஆல்கே, ஃப்ளோட்டிங் மேட்டர்ஸ், fine materials அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ obviously with the help of filtration we remove fine materials. We have 4 major theories. அந்த theories பேஸ் பண்ணி எக்கச்சக்க கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இவன் ஒரு ஃபில்ட்ரேஷன் டேங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும் போது அதுவே ஒரு மைன்யூட் செட்டிலிங் டேங்கா வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். தென் எலக்ட்ரோலைட் சார்ஜஸ் வந்து பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபில்ட்ரேஷன்ல particles வந்து ரிமூவ் பண்றோம். பிகாஸ் இஃப் ஐ மேக் தி பெட் ஆஸ் அ நெகட்டிவ் சார்ஜ் ஆர் எல்ஸ் பாசிட்டிவ் சார்ஜா நான் வந்து டிசைன் பண்றேன் பெட் அப்படிங்கும் போது நெகட்டிவ் சார்ஜ் இம்பியூரிட்டிஸ் வரும்போது they get attached each other. ஸோ இது மூலமா நம்ம வந்து பார்ட்டிகல்ஸ் ரிமூவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி என்னென்ன தியரி பேஸ் பண்ணி இந்த ஃபில்ட்ரேஷன் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அந்த கொஸ்டின்ஸும் கேட்கலாம். horizontal flow and aeration are common terms associated with screens, grit chamber, commutators, shredders. So usually horizontal flow as well as aeration இது ரெண்டுமே எங்க ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னா it is related in a grit chamber. Okay, so this is a basic question தான். In the context of sludge conditioning, illustration is synonyms to. So sludge conditioning அப்படிங்கிறதுல இந்த illustration அப்படிங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா வாஷிங்கை ரெப்ரசென்ட் பண்ணுது. யூஸ்வலா ஸ்லட்ஜை வந்து அதோட பார்ட்டிகல்ஸை ரொம்ப ஃபைனா ஸ்லட்ஜ் ரெப்ரசென்ட் ஆயிருக்க பார்ட்டிகல்ஸை சைஸ் பேஸ் பண்ணி, ஷேப் பேஸ் பண்ணி, டென்சிட்டிஸ் பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு தான் இந்த இல்லுட்ரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸை மெயினா நம்ம பெர்ஃபார்ம் பண்றோம். இதை வந்து வாஷிங் அவுட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னும் அதர் டேர்ம்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்றாங்க. சேம் அந்த ஃபில்ட்ரேஷன்ல இருந்து வர வாட்டரை யூஸ் பண்ணியோ இல்ல நம்ம எக்ஸ்டர்னலா டிஸ்டில் வாட்டர் கொடுத்தோ இந்த வாஷிங்கை வந்து பண்ணுவாங்க. அண்ட் ரொம்ப மைக்ரோமீட்டர்ஸ்ல இருக்க பார்ட்டிகல்ஸ் மட்டும்தான். ஓகே, மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த illustration பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, so washing is a synonym for illustration. Option A is the correct answer for this question. அடுத்து, the sample drawn from a aeration tank having 3000 mLSs undergoes a settling test carried out with 1 liter sample. That is yield a settled volume of 300 milliliter. The sludge volume index will be. So sludge volume index na enna அப்படிங்கறத first பார்த்தலாம். Usually when you talk about the biomass, okay, நம்ம வந்து எல்லா ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்லயும் எண்ணில் நமக்கு என்ன கிடைக்குது, பயோமாஸ் கிடைக்குது. அதுல என்ன இருக்கும், டீகம்போஸ்ட் ஆர்கானிக் மேட்டர்ஸ் வந்து இருக்கும். ஆல்ரெடி நம்ம மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் அதில் ஆக்ட் ஆகிட்டு ஆர்கானிக் மேட்டரை வந்து டீகம்போஸ் பண்ணி வச்சிருக்கு. அது கூட கொஞ்சம் லிக்விட் காம்பனன்ட்ஸ் இருக்கும். டுகெதர் we can call that as a biomass. Okay, MLSS mixed liquid suspended solids அப்படிங்கிற யூனிட்ல வந்து அந்த பயோமாஸை நான் ரெப்ரசென்ட் பண்றேன். ஃபைன். இப்போ இந்த பயோமாஸை எடுத்து ஒரு 30 நிமிஷம், ஓகே, எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட் இன் ப்ராசஸ்ல கிடைச்ச பயோமாஸை ஒரு 30 நிமிஷம் நான் செட்டில் பண்ண வைக்கிறேன். ஆஃப்டர் செட்டிலிங் 1 gram ஆஃப் சாலிட் கிரியேட் ஆகிறதுக்கு எனக்கு எவ்வளோ வால்யூம் ஆஃப் லிக்விட் அந்த இடத்துல தேவைப்படுது, அதாவது எவ்வளோ வால்யூம் ஆஃப் பயோமாஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத டிஃபைன் பண்றதுதான் sludge volume index. To get the 1 gram of solid, how much volume of sewage or how much volume of a biomass is required? That is sludge volume index. So இதுல பயோமாஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 3000 mLSs and settled volume of பயோமாஸும் கொடுத்துட்டாங்க 300 ml. So 300 ml எனக்கு 3000 mLSs இருக்கு. அப்போ sludge volume index என்னவா மேம் இருக்கும் அப்படின்னா SVI is equal to settled volume divided by mLSs quantity. So இந்த இடத்துல 300 ml. ஓகே, MLSs வந்து நம்ம மில்லிகிராம்ல தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இங்க அது கிராம்ல கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது, சாரி கிராம்ல தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம், இங்க அவங்க மில்லிகிராம்ல கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது, ஸோ 3 gram அப்படிங்கிறத டைரக்டா எழுதிக்கலாம். ஆன் கேன்சலிங் அவுட் திஸ் ஐ கெட் 100 milliliter per gram. ஸோ யூஸ்வலா MLSs அப்படிங்கிறது என்ன எதுல ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க, மில்லிகிராம்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. இதை நீங்க கிராம்ல ஃபைனலா SVIR ரெப்ரசென்ட் பண்றதுக்கு கிராம்ல கொண்டு வரணும், கன்வெர்ட் பண்ணும். இந்த இடத்துல நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. டைரக்டா வந்து டிவைட் பண்ணுவாங்க 300 டிவைட் பை 3000 அப்படின்னு போட்டு டிவைட் பண்ணி அந்த ஆன்சர்ஸும் இருக்கு பாருங்க.
ஓகே, ஸோ அந்த மாதிரி ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ பி கேர்ஃபுல், யூ ஹாவ் டு convert that milligram MLSS into gram so that you can directly get what is SVI. It is nothing but ஒரு 30 minutes நான் ரிடக்ஷன் டைம் கொடுக்குறேன் அப்படிங்கும் போது 1 gram of soil create ஆகிறதுக்கு எனக்கு எவ்வளோ வால்யூம் ஆஃப் செட்டில்டு பயோமாஸ் வந்து அந்த இடத்துல தேவைப்படுது அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ option A is the correct answer. Next, which of the following is the process in which ammonia is oxidized to nitrate, then nitrate by aerobic bacteria? So aerobic bacteria, once it start to decompose the plants, from which once the decomposition starts, ammonia start to evolve. ammonia அப்படிங்கிறது வந்து அது present ஆயிருக்கு அப்படின்னா அது ரீசன் பொல்யூஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம், உங்களுக்கு தெரியும். ஸோ ஒன்ஸ் இந்த அமோனியா திரும்பவும் நைட்ரோபாக்டர்ஸ், நைட்ரோசோமோனஸ் அந்த மாதிரி பாக்டீரியாஸ் எல்லாம் ஆக்சிடைஸ் பண்ணி நமக்கு நைட்ரைட்ஸா கன்வெர்ட் ஆகுது. நைட்ரைட்ஸ் திரும்பவும் நைட்ரேட்ஸா ஃபார்ம் ஆகுது. ஸோ அமோனியால இருந்து நைட்ரேட்ஸ் வரைக்கும், அந்த நைட்ரேட்ஸ்ல இருந்து திரும்பவும் நைட்ரேட்ஸ் வரைக்கும் ஃபார்ம் ஆகுற அந்த ஹோல் ப்ராசஸை நம்ம என்ன டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா nitrification அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ the whole nitrogen cycle consists of lot of process like ammonification, nitrification, denitrification, இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த பிளான்ட் டிகம்போஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அமோனியா ரிலீஸ் ஆகுது இல்லையா, அந்த ப்ராசஸ் நம்ம அமோனிஃபிகேஷன் அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஒன்ஸ் அமோனியா எவால்வ் ஆகுது, அந்த அமோனியா நைட்ரேட்டா மாறுது, நைட்ரேட்ல இருந்து நைட்ரேட்டா மாறுது. இந்த ஹோல் ப்ராசஸ் ஃப்ரம் அமோனியா டு நைட்ரேட் ஐ கேன் சே தட் ஆஸ் அ நைட்ரிஃபிகேஷன். இந்த நைட்ரேட் திரும்பவும் ஃப்ரீ நைட்ரஜனா மாறும் இல்லையா, அந்த ஃப்ரீ நைட்ரஜனை கன்சியூம் பண்ணி பிளான்ட் க்ரோ ஆகும், அந்த பிளான்ட் திரும்பவும் டீகம்போஸ் ஆகும். இது ஒரு சைக்கிள்னு சொல்லுவோம், இதுதான் வந்து நைட்ரஜன் சைக்கிள். ஸோ இந்த நைட்ரேட் திரும்பவும் நமக்கு ஃப்ரீ நைட்ரஜனா மாறுது டீநைட்ரிஃபிகேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ்ல நம்ம சொல்லுவோம். ஸோ ஓகே, இப்போ என்னென்ன பாக்டீரியாஸ் இங்க இன்வால்வ் ஆயிருக்கு, நைட்ரோபாக்டர், நைட்ரோசோமோனஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இங்க அவன் பிக் பண்ணிருக்கிறது ஒரு பார்ட் ஆஃப் சைக்கிள் தான் பிக் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்கான். அமோனியால இருந்து நைட்ரேட்டா மாறுறது என்ன ரியாக்ஷன் அப்படிங்கறத கேட்டிருக்கான். இட்ஸ் நத்திங் பட் தி நைட்ரிஃபிகேஷன். இதுவே நைட்ரேட்ல இருந்து ஃப்ரீ நைட்ரஜனா மாறுது அப்படின்னா ஃப்ரீ டீநைட்ரிஃபிகேஷன். ஸோ என்ன கேட்டிருக்கான் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஆன்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், the first stage of natural process of sludge digestion is acid fermentation, acid regression, alkaline fermentation. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் sludge digestion ஆரம்பிக்குது அப்படிங்கும் போது அது anaerobic ஸ்டேட்ல ஆரம்பிக்கும். இட்ஸ் நாட் aerobic, anaerobic ஸ்டேட்ல ஆரம்பிக்கும். அந்த இடத்துல acid formers கிரியேட் ஆகும். இந்த acid formers it makes the sludge more acidic. Okay, it makes the sludge more acidic. கிட்டத்தட்ட pH ஓட ரேஞ்ச் வந்து less than 6 ஃபார்ம் ஆகும். Okay, so first stage என்ன அப்படின்னா it's nothing but the acid fermentation. This is the first stage. அதுக்கு அடுத்து once இந்த acid formers எல்லாம் போயிட்டு அங்க present ஆயிருக்கிற நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸை சாப்பிட டீகம்போஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா அசிடிக் கண்டென்ட் வந்து கம்மியாயிட்டே வருது. என்ன, ஆசிட் ஃபார்மர்ஸ் அந்த இடத்துல கம்மியாகுது, அதனால அசிடிக் கண்டென்ட் கம்மியாகுது. அசிடிக் கண்டென்ட் கம்மியாகுறதுனால pH வந்து it start to fall from 6 to 6.8. மேம் ஃபால்ங்கிறீங்க 6.8ங்கிறீங்க அப்படின்னா நம்ம அசிடிக் நேச்சரை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதனால இப்போ 6, 7, 8ன்னு போச்சுன்னா என்ன அர்த்தம், அசிடிக் நேச்சர் வந்து ஃபால் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆசிட் ஃபர்மெண்டேஷன் ஸ்டேஜ்ல இருந்து அதுக்கடுத்து ஆசிட் ரெக்ரெஷன் ஸ்டேஜ்க்கு மாறிடுது. அதுக்கடுத்து ஆஃப்டர் decomposing all the nitrous compounds it become alkaline. So pH value falls greater than 7. எப்போ pH ஓட வேல்யூ வந்து 7 விட அதிகமா போகுதோ அப்ப alkaline fermentation stage வந்து அங்க இருக்கும். So this is the stages. First stage அப்படிங்கிறது acid fermentation, next வந்து acid regression, அதுக்கு அடுத்து alkaline fermentation. இந்த மூணு ஸ்டேஜும் பார்த்துக்கோங்க. ஈவன் இதோட சீக்வன்ஸ் கூட கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இங்க அவங்க கொஸ்டின் கேட்டிருக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்ட்டு there is nothing but the acid fermentation. Okay, so let's move to the next question. In a grit chamber, in a sewage treatment plant, the flow velocity 0.15 to 0.3 meter per second is kept. Depth 0.9 to 1.2 meter is kept. Detention time 1 minute is kept. Okay, so usually primary treatment நம்ம கொடுப்போம் இல்லையா, அதுல grit chamber, Ritardus tank, skimming tank, these are plays a major role. Grit chamber எதுக்காக அப்படின்னா அங்க present ஆயிருக்க grits ரிமூவ் பண்ணுது, குட்டி குட்டி cell particles, sand particles, like a little bit of inorganic particles, இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்றதுக்கு நம்ம grit chamber யூஸ் பண்றோம். ஸோ இதுல ஃப்ளோ வெலாசிட்டி எவ்வளவு மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னா 0.15 இருந்து 0.3 மீட்டர் per செகண்ட் வரைக்கும் ஃப்ளோ வெலாசிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க. அண்ட் டெப்த் would be around 0.9 to 1.2 மீட்டர் and detention time is 1 meter. So இது எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸ்மே கரெக்ட் தான். So option D is the correct answer for this question. Okay, so
Let's move on to the next question. What is the approximate time taken by the cotton cloth waste to degenerate? So cotton cloth அப்படிங்கிறது இட்ஸ் வெரி பயோடிகிரேடபிள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அது டீஜெனரேட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னா it just takes 2 to 5 days. இந்த மந்த்ஸ்ல இருக்கு. It just takes 2 to 5 days. Option A is the correct answer for this question. அடுத்து, in composting of refuse, the final end products, which is a brown colored, odorless, innocuous powdery mass is termed as. So யூஸ்வலா நம்ம ரிஃப்யூஸ் வந்து கம்போஸ் பண்றோம் அப்படிங்கும் போது 2 ப்ராடக்ட்ஸ், ஒன்று வந்து பவுடரி ஃபார்ம்லையும் இன்னொன்று லிக்விட் ஸ்டேட்லையும் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஃபைனல் எண்ட் ப்ராடக்ட் அது வந்து பவுடரி ஃபார்ம்ல நமக்கு ஒரு மாசா கிடைக்குது அப்படின்னா தட் ரெப்ரசன்ட்ஸ் ஹியூமஸ். இன்னொன்று த திங் விச் இஸ் ரெப்ரசன்ட் பை லிக்விட், ஒரு ஹோல் ஒரு பெரிய ட்ரென்ச்ல இந்த மாசை நம்ம வந்து டெபாசிட் பண்ணியிருக்கோம். இந்த மாஸ் டீகம்போஸ் ஆயிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா லிக்விட்லாம் வெளியே வருது அப்படிங்கும் போது திஸ் கிவ்ஸ் அஸ் இட்ஸ் அ டாக்ஸிக் லிக்விட். ஓகே, ஏன்னா இப்போ நான் பயோடிகிரேடபிள் திங்ஸ் இருக்கு அப்படின்னாலுமே அதுல இருந்தும் இந்த லிக்விட்ஸ் வந்து நிறைய கிரியேட் ஆகும். இந்த லிக்விட்ஸை நம்ம லியச்சன்ஸ் அப்படிங்கிற டேர்ம்ல வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹியூமஸ், லியச்சன்ஸ் இது ரெண்டுமே வந்து பார்த்துக்கோங்க, லிக்விட் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது கேன் கோ ஃபார் திஸ். அடுத்து, which method of landfilling involves deposition of a waste within pre-constructed bounded area? So landfilling அப்படிங்கிறத நான் 2 விதமா பண்ணலாம். ஒன்று, ட்ரென்ச் இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ஆல்ரெடி அந்த லேண்ட் ஃபார்ம்ல சில குழிகள்லாம் நிறைய இருக்கு, அந்த லேண்டை நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை. ஐம் நாட் கோயிங் டு யூஸ் தட் ஃபார் இரிகேஷன் ஆர் எனி அதர் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், எனி அதர் பர்பஸ். அந்த லேண்ட்ல ஆல்ரெடி ஒரு பிட் மாதிரி இருக்கு அப்படிங்கும் போது அதுல நம்ம டெபாசிட் பண்ண ஆரம்பிக்கிறோம் உங்களோட வேஸ்ட் அப்படின்னா தட் இஸ் செல் மெத்தட். ஓகே, திஸ் இஸ் செல் மெத்தட். ட்ரென்ச் மெத்தட் அப்படிங்கும் போது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வேஸ்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிட்ஸ் ட்ரென்ச் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுல லேண்ட் ஃபில்லிங் கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து ட்ரென்ச் மெத்தட் அப்படிங்கிற டேர்ம்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இங்க கொஸ்டின் கேட்டிருக்கிறது, the land filling involves the depositing of a waste within a pre-constructed bounded area. ஆல்ரெடி நீங்க வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கிற ஒரு பவுண்டட் ஏரியாவில் இந்த லேண்ட் ஃபில்லிங் கொடுக்குறீங்க அப்படின்னா வாட் இஸ் த மெத்தட் கால்ட் அப்படிங்கிறது எங்க கொஸ்டின். இட் இஸ் நத்திங் பட் தி செல் மெத்தட். இதுவே அப்போதான் ப்ரெசென்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க அப்படிங்கும் போது தட் இஸ் டேர்ம்ட் அஸ் அ ட்ரென்ச் மெத்தட். ஓகே, அடுத்து, the land filling operation is essentially a physical method of waste treatment, chemical method of waste treatment, radiation method of waste treatment, biological method of waste treatment. So what are the land filling operations that is essentially involved அப்படின்னா biological method of waste treatment. So இதுல தான் biological decompositions நிறையவே நடக்குது. That term is an essential thing. As per soil waste management rules 2016, the combustible waste should have minimum calorific value of. So இது வந்து ஸ்டாண்டர்ட் டேட்டா தான் 2016 ரிலீஸ் பண்ண இந்த சாயில் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் படி கம்பஸ்டபிள் வேஸ்ட்ல எவ்வளோ கலோரிஃபிக் வேல்யூஸ் இருக்கு அப்படின்னா இட் இஸ் 1500 கிலோ கலோரிஸ் பர் கேஜி. அடுத்து, which type of waste usually contains heavy metals like cadmium or mercury due to which the disposal becomes difficult? So இந்த வேஸ்ட்ல இது மாதிரி கேட்மியம் மெர்க்குரி இருக்கிறதுனால அதை டிஸ்போஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் ஆஸ்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா, அந்த பர்டிகுலர் டாப்பிக்ல. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்மியமோட சோர்ஸ் என்ன, மெர்க்குரியோட சோர்ஸ் என்ன, இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ ஹியர் the cadmium and mercury obviously presents in the e-waste like TV, computer இதெல்லாம் சொல்லலாம். Obviously நமக்கு wood wasteலயோ paper wasteலயோ இருக்காது இல்லையா. So option A is the correct answer for this question. Among the following, which is the ideal C/N ratio for the aerobic composting process of solid waste? So C/N ratio, carbon to nitrogen ratio, என்ன what is the ideal range for the decomposition அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கார்பன் எதுக்காக வந்து தேவைப்படுது அப்படின்னா மெயினா அந்த மைக்ரோப்ஸ்க்கு எனர்ஜிக்காக. Okay, carbon requirement is for energy provision, energy requirement for the microbes, and nitrogen is for microbial growth. So இது ரெண்டுமே sufficient quantityல இருந்ததுனால தான் அந்த இடத்துல decomposition நடக்கும். ஸோ என்ன ரேஞ்சில் இருக்கணும் இந்த C/N ரேஷியோ, என்ன ரேஞ்சில் இருக்கணும் அப்படின்னா இட் இஸ் பிட்வீன் 26 to 30. ஒருவேளை ரெக்யர்டு C/N ரேஷியோ இல்லை மேம் எனக்கு வந்து 25க்கு கம்மியாக தான் மேம் இருக்கு அப்படிங்கும் போது
அந்த கார்பன் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்றது. ஏன்னா C/N இங்க நியூமரேட்டர் நான் இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னா the whole ratio gets increases. Okay, denominator increase பண்றேன் அப்படின்னா the whole ratios gets decreases, value gets decreases. So இந்த கார்பன் கண்டென்ட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னா இந்த wood dust, sawdust சொல்லுவாங்க இல்லையா, wood dust வந்து அந்த whole waste கூட ஆட் பண்றது மூலமா we can increase the C/N value. Okay, so this is how they will increase. Let's move to the next question. The working condition in Inhofe tanks are aerobic condition, aerobic in lower compartment, anaerobic in upper compartment, aerobic in lower and anaerobic anaerobic in lower, aerobic in upper அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So Inhofe tank பொறுத்த வரைக்கும் this looks like this. This is a whole tank. Okay, so மேல நமக்கு settling zone இருக்கும், கீழ digestion zone இருக்கும். This is aerobic, this is anaerobic. Okay, so aerobic in a lower upper compartment and anaerobic in a lower compartment is the correct answer for this question. Very simplest question, right? So in the mari questions தாராளமா நம்ம expect பண்ணலாம். Okay, next let's move on to the next question. The solid volume index is defined as a ratio of percentage of sludge by volume to the percentage of suspended solids by weight, percentage of sludge by volume to the percentage of total solids by weight, then percentage of suspended solids by weight to the percentage of sludge by volume, percentage of total solids by weight to the percentage of sludge by volume. What will be the answer? Already நம்ம sludge volume index அப்படிங்கிற term எதை represent பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். Okay, so it is ஒரு பயோமாஸை கலெக்ட் பண்ணி அது ஒரு பீக்கர்ல ஒரு 30 minutes ரிடென்ஷன் டைம் கொடுக்குறேன், கீழெல்லாம் ஸ்லட்ஜ் வந்து டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ 1 gram சாலிட்ஸ் கிடைக்க எவ்வளவு வால்யூம் தேவைப்படுது? ஓகே, 1 gram ஆஃப் சாலிட் எனக்கு கிடைக்க எவ்வளவு வால்யூம் தேவைப்படுது அப்படிங்கிறது தான் ஸ்லட்ஜ் வால்யூம் இண்டெக்ஸ் அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்லட்ஜ் பை volume to the volume to the percentage of suspended solids by weight. எவ்வளோ வால்யூம் 1 gramக்கு தேவைப்படுது. இங்க வந்து மேம் ஒரே கிராம் தான் நம்ம பார்க்கணுமா அப்படின்னா sometimes we go for 3 gram 10 gram இது மாதிரி டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்து பேஸ் பண்ணியும் நமக்கு நியூமெரிக்கல்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த கொஸ்டினே நம்ம பார்த்தோம் இல்லையா, while solving out this problem they have given 300 ml is required for 3000 mLSS. அதாவது 3 கிராமுக்கு 3000 mLSS-னால 3 கிராமுக்கு எனக்கு எவ்வளவு வால்யூம் தேவைப்படுச்சு அப்படிங்கிறத இங்க ரெப்ரசென்ட் பண்ணுது. அதே மாதிரி தான் சம்டைம்ஸ் நியூமெரிக்கல்ஸ் 5 gram 10 gram இந்த மாதிரியும் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ வால்யூம் டு தி வெயிட். Next, the rate of a BOD exerted at any time is directly proportional to BOD satisfied, directly proportional to BOD remaining, inversely proportional to BOD satisfied, inversely proportional to BOD remaining. So what is the correct answer? The rate of BOD at any time, the oxygen demand அப்படிங்கிறது எது ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னா அந்த the process is depends on what is the amount of organic matter that is in balance. Okay, ஆர்கானிக் மேட்டர் இன்னும் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது பொறுத்துதான் ரேட் ஆஃப் டீகம்போசிஷன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இனிஷியலா the rate will be very higher. ஓகே, அந்த டீகம்போசிஷன் ரேட் வந்து நமக்கு ரொம்ப ஹையரா இருக்கும். மேம் நீங்க வந்து கர்வ் ஹையர்னு சொல்லிட்டு இப்படி போடுறீங்களா மேம், லைக் இப்படி போடுறீங்களா, இப்படிதானே வரணும் அப்படின்னா இந்த இடத்துல அந்த கிராஃப்ல ரிமைனிங் ஸ்டேட்டை சொல்லியிருப்பான். ரிமைனிங் வந்து எனக்கு கம்மி, ரேட் வந்து அதிகமாக ரிமைனிங் ஆர்கானிக் மேட்டர் என்ன ஆகும், கம்மி ஆகிட்டே வரும். தட்ஸ் வை த கிராஃப் லுக்ஸ் லைக் திஸ். ஓகே, பேலன்ஸ் ஆர்கானிக் மேட்டர் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல கர்வ் வந்து நம்ம வரையிடும். ஸோ ஒன்ஸ் அந்த டைம் இனிஷியல் டைம்ல இவ்வளோ ஆர்கானிக் மேட்டர் இருந்தது, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாயிடும்.
After 10 days, it will decreases. After 20 days, it will decreases. The amount of organic matter that is present in the sewage keeps on decreases as time goes. So அதுக்கேற்ற மாதிரி பிஓடியும் என்னது நமக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. பட் ரேட்டு என்ன எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, பிஓடி இந்த மொமெண்ட்ல எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு, இந்த மொமெண்ட்ல எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு. ஸோ இதனால தான் ஓவரால் அல்டிமேட் பிஓடி அச்சீவ் பண்றதுக்கு நமக்கு இன்ஃபைனைட் பீரியட் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்டிமேட் பிஓடியை அச்சீவ் பண்றதுக்கு நமக்கு இன்ஃபைனைட் பீரியட் எடுத்துக்கும். எதனால? அட் த எண்ட் ஆஃப் தி டிகம்போஷன் ரொம்ப மினிமலான ஆர்கானிக் மேட்டர் தான் அந்த ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அப்போ ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ரேட் கம்மியா இருக்கும் போது எனக்கு டைம் டேக்கன் ரொம்ப அதிகமா இருக்கும். தட்ஸ் வை த அல்டிமேட் பிஓடி டைம் ரெக்யர்மெண்ட் இஸ் ஹியூஜ். ஸோ இதை கால்குலேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 5 day பிஓடி 10 day பிஓடி அது மாதிரி கால்குலேட் பண்ணி அதை வச்சு அல்டிமேட் பிஓடி ஃபிகர் அவுட் பண்ணுவோம். 5 day பிஓடி எனக்கு என்ன கொடுக்கும்? 68% ஆஃப் தி அல்டிமேட் பிஓடி கொடுக்கும். ஓகே, ஸோ கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி பிஓடி ரிமைனிங். ரேட் வந்து எவ்வளோ பிஓடி பேலன்ஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following unit works in the anaerobic condition? Sludge digestion tank, sedimentation, activated sludge treatment, trickling filter. So first வந்து இப்போ sedimentation tank எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது obviously it is under aerobic condition. Activated sludge process எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க அந்த ஹோல் செட்டப்பையே பார்த்துருப்பீங்க. ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ட்ரீட்மெண்ட்ல இனிஷியலா நான் ஏரேஷன் டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். அந்த ஏரேஷன் டேங்க் கூட செகண்டரி செடிமெண்டேஷன் டேங்க் அட்டாச் பண்ணியிருப்பேன். டுகெதர் we can call that process as a activated sludge process. So aeration tank இந்த இடத்துல இருக்கும்போது can I say that is an anaerobic condition? No, right? So activated sludge process is a combination of aeration tank plus secondary sedimentation tank. So of course இது வராது. Trickling filter இதுல nozzle யூஸ் பண்ணி இந்த whole tower setupல அந்த filter மேல நம்ம organic matter வந்து pour பண்றோம். இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையும் நம்ம அந்த இடத்துல அட்டாச் பண்ணி வச்சிருக்கோம். தட்ஸ் வை திஸ் இஸ் கால்ட் அட்டாச்ட் growth சிஸ்டம். ஸோ ஆர்கானிக் மேட்டர்ஸ் எல்லாம் ஈஸியா வந்து டிகம்போஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இந்த மூணுமே என்னது? ஏரோபிக் ஸ்டேட். ஸ்லட்ஜ் டைஜஷன் டேங்க் இஸ் தி அனரோபிக். ஸ்லட்ஜ் டைஜஷன் டேங்க் எந்த ட்ரீட்மெண்ட்ல வரும்? டெர்ஷியரி ட்ரீட்மெண்ட்ல நமக்கு வரும். ஓகே, இப்போ சீவேஜ் கண்டென்ஸ் கிரீஸ் அண்ட் ஃபேட்டி ஆயில்ஸ் தீஸ் ஆர் ரிமூவ்ட் இன். ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ரொம்ப ரொம்ப மைனரா இருக்கிற பார்ட்டிகல்ஸ் as well as இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் மேட்டர்ஸ் இது எல்லாமே எதை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கிமிங் டேங்க்ஸ் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுவோம். மெயினா இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்லாம் இருக்கு அப்படிங்கும் போது இந்த ஸ்கிமிங் டேங்க் ஒரு ஸ்ட்ராப்ஸ் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. கிரீஸ் ட்ராப்ஸ், ஆயில் ட்ராப்ஸ் அப்படிலாம் செட் பண்ணியிருப்பாங்க. அந்த ட்ராப்ஸ்ல பாஸ் ஆயிட்டதுக்கு அப்புறம் தான் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பிரைமரி ட்ரீட்மெண்ட் செகண்டரி ட்ரீட்மெண்ட் எல்லாமே நடக்கும். ஓகே, அடுத்து செட்டிலிங் வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிகல் இன் செடிமெண்டேஷன் டேங்க் இன்க்ரீசஸ் இஃப் பார்ட்டிகல் சைஸ் டிக்ரீசஸ். அப்படியா? செட்டிலிங் வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும், பார்ட்டிகல் சைஸ் டிக்ரீஸ் ஆகும் போது அப்படின்னா கிடையாது. Vs is directly proportional to d square. கரெக்டாமா? ஸோ பார்ட்டிகல் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா செட்டிலிங் வெலாசிட்டி நமக்கு ஸ்கொயர் தி டேர்ம்ஸ்ல இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் டேங்க் இஸ் இன்க்ரீஸ்ட். ஸோ Q is equal to settling velocity Vs is equal to Q divided by B into L அப்படின்னு சொல்லுவோம். Where this BL, breadth into the length of a tank, represents the surface area of a tank. Breadth into length of a tank represents surface area of a tank. So இங்க நீங்க பாத்தீங்க அப்படிங்கும்போது settling velocity increase ஆகணும் அப்படின்னா இந்த வேல்யூ டிக்ரீஸ் ஆகணும். ஆனா அவன் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கான்? சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ அதுவுமே தப்பு தான். தென் டெப்த் ஆஃப் தி டேங்க் டிக்ரீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நோமா, இட்ஸ் நாட் லைக் டெப்த் ஆஃப் தி டேங்க் டிக்ரீஸ் பிகாஸ் when you talk about the settling velocity, okay, when you talk about the settling velocity, it is totally irrelevant to the depth. நம்ம flow velocity அப்படிங்கிறது டெப்த்தை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அண்ட் செட்டிலிங் வெலாசிட்டி அப்படிங்கிறது லென்த்தை டிபெண்ட் பண்ணியிருக்கும். லென்த் அண்ட் பிரெத்தை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இங்க பி அண்ட் எல் பிரெத்தும் லென்த்தும் தான் மேஜர் ரோல் பிளே பண்ணுது. டெப்த்துங்கிறது இங்க ஒரு இன்டைரக்ட் மீடியமா தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்படிங்கும்போது இட் இஸ் நாட் டைரக்ட்லி ரிலவென்ட் டு தி டெப்த். ஸோ இதுவும் தப்பு, இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. ஆப்ஷன் டி, none of the above is the correct answer for this question. அடுத்து, the ventilating columns are provided at the interval of dash along the sewer lines. ஸோ வென்டிலேட்டிங் காலம் அப்படிங்கிறது அரௌண்ட் 150 மீட்டர்ல இருந்து 300 மீட்டர் டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து வென்டிலேட்டிங் காலம்ஸ் வந்து யூஸ்வலா ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். The repulsion of a grit and sand particles is a cause of clogging of flow,
breakage of sewers, order formation, none of the above அப்படிங்கிறதான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ deposition of grit அப்படிங்கிறது it makes the flow to clog. ஏன்னா அந்த இடத்துல நிறைய இன்ஆர்கானிக் மேட்டர்ஸ், ரொம்ப ரொம்ப மைன்யூட்டான பார்ட்டிகல்ஸ் லைக் செல்ஸ், ஓகே, broken stones இந்த மாதிரிலாம் நிறைய ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கும் போது that makes the flow clogs. Okay, so the deposition of a grits and sand particles is causes clogging of a flow. Option A is the correct answer. It's not going to cause a breakage of a sewer or a formation. இந்த இடத்துல நடக்க போறது கிடையாது. அடுத்து, which of the what is the percentage of purification of a septic tank effluent? So efficiency of a septic tank கேட்டாலும் சரி, percentage of purification கேட்டாலும் சரி, கிட்டத்தட்ட 70% of the suspended particles removed and around settling zone நமக்கு வந்து கிட்டத்தட்ட 30 to 40% of COD is removed. COD remove ஆகுது, suspended particles remove ஆகுது. So 0.7, 70% is the efficiency. So 0.7 is the correct answer for this question. அடுத்து, which of the following has a minimum retention period? Grit chamber, sedimentation tank, oxidation ditch, oxidation pond இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ sedimentation tank பொறுத்த வரைக்கும் மினிமமா இப்போ ஒரு வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்றோம் அப்படிங்கும் போது எனக்கு மினிமமா ஒரு 4 hours வரைக்கும் 4 to 6 hours வந்து தேவைப்படும். இதுவே when you're talking about the sewage treatment, we required 24 hours. Okay, oxidation ditch, oxidation pondலாம் it takes months, like 2 to 4 months வரைக்குமே நமக்கு வந்து இதுல retention time தேவைப்படும். Grit chamber அப்படின்னா just take 60 seconds. Grit chamber just take 60 seconds. Okay, so option A is the correct answer. Which one takes a minimum retention period அப்படின்னா grit chamber தான். அடுத்து, which of the following device is used for the removal of oil and grease? Skimming tank, grit chamber, tube settlers, flocculators எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ oil and grease ரிமூவ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது skimming tank. Next, the recirculation ratio for the low rate trickling filter is. ஸோ trickling filter எடுத்துக்கிட்டோம். இதில் வந்து ஒன்ஸ் நம்ம சீவேஜை பாஸ் பண்ணுறோம் அண்ட் ஆஃப்டர் பாசிங் தட் ஃபில்டர்ல இருந்து எஃப்ளண்ட்டை கலெக்ட் பண்ணுறோம். ஓகே, திரும்பவும் இந்த எஃப்ளண்ட்டை இன்னொரு ட்ரிக்லிங் ஃபில்டருக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுதான் வந்து கேன் சே ரீசர்க்குலேஷன். ஓகே, திரும்பவும் அந்த வெளியான எஃப்ளண்ட்டை இன்னொரு ட்ரிக்லிங் ஃபில்டருக்கு கொடுக்கறத நம்ம வந்து ரீசர்க்குலேஷன் அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்றோம். ஸோ இந்த இடத்துல இதோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்றதுக்காக பண்ணுவாங்க. ஏன்னா இதனால நம்ம இதை பண்ணணும், எஃப்ளண்ட்ல ஆக்டிவேட்டட் மைக்ரோப்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒன்ஸ் ட்ரிக்லிங் ஃபில்டர் பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னாவே அந்த இடத்துல மைக்ரோப்ஸை கொண்டு போய் பெட்ல நான் அட்டாச் பண்ணி வச்சுட்டு வரேன். ஸோ தட் இஸ் டர்ம்ட் as a attached growth system, right? So I can easily make this particles, okay, I can easily make this particles get decomposed. That's why once இந்த மாதிரி ஹைலி ஆக்டிவேட்டட் எஃப்ளண்ட்டை திரும்பவும் நான் இன்ஃப்ளண்ட்டாக கொடுக்குறேன் அப்படிங்கும்போது எவ்வளோ அமௌண்ட் நான் கொடுக்குறேன். இன்லெட்ல ஒரு 100 லிட்டர் வரலாம், அந்த அவுட்லெட்ல ஒரு 20 லிட்டர் எடுத்து நான் ரீசர்க்குலேட் பண்ணலாம். இதுக்கான ரேஷியோவை தான் நம்ம வந்து ரீசர்க்குலேஷன் ரேஷியோ அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஆனா அன்ஃபார்ச்சுனேட்லி லோ ரேட் ட்ரிக்லிங் ஃபில்டர்ல நம்ம ரீசர்க்குலேட் பண்ண மாட்டோம். ஸோ த ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, இதுவே வந்து ரீசர்க்குலேஷன் ஃபேக்டர்னு இருக்கு. இப்போ ரீசர்க்குலேஷன் ரேஷியோ ஆர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது ரீசர்க்குலேஷன் ஃபேக்டர் இஸ் given by 1 plus r divided by 1 plus 0.1 into r the whole square. This is the recirculation factor. Sometimes recirculation ratio கொடுத்து recirculation factor கேட்கலாம். So இதை பார்த்துக்கோங்க. Okay, this is very important. So let's move to the next question. The breaking of a biomass from a slime layer in conventional filter is termed as. ஒரு trickling filter எடுத்துக்கிட்டேன், அதில் வந்து பெட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, as well as இங்கே டவர் செட் பண்ணி நம்ம வந்து நாசல் மூலமா சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நாசல் மூலமா சிவேஜ் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது this filter gets this filter beds start to decompose the organic matter that is present. So once decompose ஆக அந்த லேயர் வந்து செட்டில் ஆக ஆரம்பிக்கும், ஃபில்டர் மேல செட்டில் ஆக ஆரம்பிக்கும். இங்க அரவுண்ட் ஒரு சடன் திக்னஸ்க்கு நமக்கு செட்டில் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த
பார்ட்டிகல் சுத்தி இதான் நம்மளோட மைக்ரோப்ஸ். ஆர்கானிக் மேட்டர்ஸ் எல்லாமே வந்து டீகம்போஸ் ஆயிட்டு டெபாசிட் ஆயிட்டே இருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த பார்ட்டிகல் வந்து ஏரோபிக்ல இருந்து அனரோபிக் ஸ்டேட்டுக்கு போயிருது. அனரோபிக் ஸ்டேட்டுக்கு போகும்போது இந்த மைக்ரோப்ஸோட கெப்பாசிட்டி டு ஹோல்ட் தட் வேஸ்ட் கீப்ஸ் ஆன் டிக்ரீசஸ். ஓகே, அந்த வேஸ்ட்டை ஹோல்ட் பண்றதுக்கான கெப்பாசிட்டி இந்த இடத்துல கம்மி ஆகுது. இதனால the whole layer get like என்ன சொல்லலாம், separated from that microbes. So that process is termed as a sloughing. Sloughing அப்படிங்கிறது வந்து இந்த whole biomass வந்து அந்த லேயர்ல இருந்து வெளியே வருது. இதை வந்து sloughing அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். So option A is the correct answer for this question. Okay, so this is the next 30 questions of environmental engineering. First வந்து நம்ம லாஸ்ட் சண்டே வந்து ஃபர்ஸ்ட் 2 questions வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ லாஸ்ட் லைக் சீவேஜ்ல இருந்து நம்ம பார்த்துருக்கோம். இனிமே இன்னும் நமக்கு ஏர் பொல்யூஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு ரிகார்டிங்கான டெஸ்ட் டிஸ்கஷன்ஸ் வந்து ஃப்ரைடே பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வித் திஸ் ஐ அம் கோயிங் டு வைண்ட் அப் திஸ் செஷன். ஏதோ டவுட்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் ஆஸ்க். ஓகே,